إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய இலக்கு, மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் ரபீஉல் அவ்வல் மாதத்தின் கடைசி ஜும்ஆவில் நாம் இருக்கின்றோம். இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள், மேலும் இறந்தார்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில அழகிய குணங்களை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அந்த குணங்களை நாமும் கடைபிடித்து இப்படித்தான் சமூகத்தில் வாழ வேண்டும் என்ற உணர்வையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பெற்று வருகின்றோம். அந்த அடிப்படையில் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மிடத்திலே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே யதார்த்தமானவர்களாக இருந்தார்கள். அடுத்தவர்களுடைய யதார்த்தத்தை அங்கீகரிப்பவர்களாகவும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அல்லாஹும் அப்படித்தான் அடியார்களுடைய யதார்த்த குணத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அதை ஏற்கின்றான், அதை விட்டு கொடுக்கின்றான். ஆனால் இந்த யதார்த்த குணத்தை ஒரு மனிதர் அடுத்தவர்கள் நம்முடைய யதார்த்த குணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அடுத்தவர்களுடைய யதார்த்த குணத்தை நாம் மதிப்பது கிடையாது. இதுதான் இங்க பிரச்சனை. யதார்த்தம் என்று இஸ்லாத்திலே ஒன்று இருக்கிறது. இஸ்லாமே யதார்த்தமான ஒரு மார்க்கம் தான். இயற்கையான மார்க்கம், இயற்கை மார்க்கம் என்று இஸ்லாத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது. இதே வேளையில் இஸ்லாம் என்பது யதார்த்தத்தை அங்கீகரிக்கக்கூடிய மார்க்கம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யதார்த்தம் என்பது மென்மை அடிப்படையில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதார்த்தமாக இருந்தார்கள். சஹாபாக்களுடைய யதார்த்தத்தை அங்கீகரித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அதே நேரத்தில் சஹாபாக்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டினார்கள். அதை மென்மையான முறையிலே சுட்டிக்காட்டினார்கள். நல்லா விளங்கிக்கணும். 3 விஷயத்தை நான் சொல்லி இருக்கிறேன். யதார்த்தம்,
மென்மை, சுட்டிக்காட்டுதல். இந்த மூன்றையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்போது ஒவ்வொரு நேரத்திலும் செய்திருக்கிறார்கள். மூன்றையும் ஒரே நேரத்தில் செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் நடந்திருக்கிறார்கள். பிறரையும் அப்படி நடக்கும்படி ஏவி இருக்கிறார்கள். பிறருடைய யதார்த்த குணத்தை மதிக்கும்படி பல நேரத்தில் நேரடியாகவும் சூசகமாகவும் மறைமுகமாகவும் நமக்கு ஏவி இருக்கிறார்கள் என்பதை ஹதீஸின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த யதார்த்தத்தை, மென்மையை, சுட்டிக்காட்டுதலை நாம் எப்படி விளங்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஹதீஸை ஒரு முன்னுரையாக நான் காமிக்கின்றேன். நல்லா கவனிக்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் ஆணுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த முதல் ஜோடி மட்டும் நல்லா விளங்கிக்கணும். அவங்க மட்டும், எல்லாருமே கிடையாது. அவர்கள் படைக்கப்பட்டார்கள். குர்ஆன் சொல்லும் போது பொதுவாக சொல்லும், ஹதீஸ் பேசும் போது அதை பொதுவாக பேசும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குணம் எப்படி மக்கள் ஒட்டுமொத்த நபர்களிடத்திலும் இருக்கிறதோ, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெண் என்பதினால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சில குணாதிசயமும் ஒட்டுமொத்த பெண்களிடத்திலும் இருக்கும். இது யதார்த்தமான விஷயம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, முதல் பெண் முதல் ஆணினுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள். இதனால் பெண்ணிடத்திலே நீ சில விஷயங்களை கூறக்கூடிய நேரத்தில் மென்மையான முறையில் எடுத்து சொல். சுட்டிக்காட்டுதலை மென்மையான முறையில் அன்பாக அழகாக எடுத்து கூறு. நீ சொல்ல வேண்டாம் சொல்லி நினைச்சு விட்டுட்டு அப்படியே இருந்த அப்படின்னா விலா எலும்பு வளைவானது வளைந்தே இருக்கும். நீ சொல்ல போற, சீர்திருத்த போற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நீங்கள் செயல்பட்டீர்களே ஆனால் அந்த எலும்பை நீ உடைத்து விடுவாய் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். இப்போ முதலில் என்ன நமக்கு விளக்கப்படுத்துறாங்க? ஒரு பெண் என்பவள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள். கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பார்கள். விலா எலும்பு வளைவானது. அவர்களுடைய அந்த தாட், பெண்களுடைய அந்த புத்தி கூர்மை கொஞ்சம் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும். அதை முதலில் யதார்த்தமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்பர் 1. அதனால்தான் சாட்சி கூறும்போது ஆண்களின் ஒரு சாட்சி, பெண்களுடைய 2 சாட்சி என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. இப்ப அது நமக்கு டாபிக் இல்ல, பெண்கள் ஆண்கள் அந்த டாபிக் இல்ல. இங்க விஷயத்துக்கு வரேன். இப்போ விலா எலும்பிலிருந்து பெண்கள் படைக்கப்பட்டதினால் அவர்களுடைய சிந்தனை கொஞ்சம் வளைவாக இருக்கும். இதை சரி செய்ய வேண்டும், சுட்டிக்காட்ட வேண்டும், தவறை அவ்வப்போது எடுத்து கூற வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சுட்டி காட்டணும். எப்படி சுட்டி காட்டணும்? மென்மையான முறையில் தான் சுட்டி காட்ட வேண்டும். நீங்கள் சீர்திருத்தம் செய்கின்றேன் என்று கடுப்பாகவோ கோபமாகவோ அதிகார தோரணையில் நீங்கள் சுட்டி காட்டினால் அந்த விலா எலும்பு உடைந்து போய்விடும். அதை ஏற்க மாட்டாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அல்லது இவங்க கோச்சிக்கிறாங்களேன்னு சொல்லி நீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா வளைந்த எலும்பு வளைந்ததாகவே இருக்கும், எப்போதும் நேராக நிமித்த முடியாது. இப்ப 3 விஷயத்தையும் இந்த இடத்தில் பார்க்கலாம். யதார்த்தம் முதலில் நீங்கள் விளங்க வேண்டும், மென்மையை கையாள வேண்டும், சுட்டியும் காட்ட வேண்டும். இப்ப இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயமாக சில விஷயங்களை நீங்கள் முதலில் விளங்கிக் கொள்ளுங்கள். இஸ்லாம் பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் மௌத்தாகிவிட்டால், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் வஃபாத் ஆயிட்டார், நீங்கள் கவலையால் வாடுகிறீர்கள். இப்ப கவலையால் நீங்கள் வாடுகிறீர்கள் என்பதினால் வருஷம் ஃபுல்லா கவலையா இருங்க அப்படி இஸ்லாம் சொல்லல. அதுக்குன்னு ஏம்பா மௌத்தாவது யதார்த்தமானதுப்பா, மௌத்தாயிட்டாங்களா தூக்கி புதைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு வேலையை பாருங்க அப்படியும் சொல்லல. இப்ப இஸ்லாம் இந்த இரண்டிற்கும் இடையில் அடுத்தவர்களுக்கு யதார்த்தமானது. எப்படி? ஒரு மௌத்துக்கு போவாரு, ஜனாசாக்கு போவார், அடுத்த வேலையை அவர் பார்ப்பார். ஆனா குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய துக்ககரமான விஷயம். அது கவலை. வீட்டோடு அவரோடு வாழ்ந்தவர்களுக்கு, மகனை இழந்த தாய்க்கு, தாயை இழந்த மகனுக்கு, எங்கு பார்த்தாலும் குடும்பத்தில் அந்த வீட்டில் இங்கதான் நேத்து இருந்தாங்க, இங்கதான் இப்படி இருந்தாங்க, இங்கதான் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம், இங்கதான் மேல உட்காந்துட்டு இருந்தாங்க, நான் கீழே உட்காந்து பேசிட்டு இருந்தேன் என்பன போன்ற சிந்தனைகள் எல்லாம் இருந்து கொண்டே இருக்குமா இல்லையா? இது மௌத்தானவருடைய வீட்டிற்கு யதார்த்தமாக இருக்கக்கூடிய கவலைகள். இப்ப இந்த கவலையை இஸ்லாம் மதிச்சு என்ன சொல்லுது? 3 நாள் கவலையா இருந்துக்கும். 3 நாள் ஓகே. 3 நாட்கள் நீங்கள் கவலையா இருந்துட்டு 4வது நாள்ல இருந்து மீண்டு வந்துடணும். ஒரேடியா அன்னையிலிருந்தே நீ மற்றவர்களை போன்று மாறிடு அப்படியும் இஸ்லாம் சொல்லல.
வருஷம் ஃபுல்லா 6 மாசம் வரைக்கும் கவலையை அனுசரிச்சுக்கிட்டே இரு என்றும் இஸ்லாம் சொல்லல. அந்த குடும்பத்தாருடைய கவலையை யதார்த்தமாக அதை மதிப்பளித்து இஸ்லாம் சொல்கின்றது 3 நாட்கள் நீங்க துக்கத்தை அனுசரிச்சுக்குங்க, அதுக்கப்புறம் நீங்க மீண்டு வந்துருங்க என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று தொழுகை எக்ஸப்ஷனே கிடையாது. மற்ற வணக்கங்களில் வேற வேற விஷயங்கள், தொழுகையை பொறுத்த மட்டிலும் எந்த நிலையிலும் விடுவதற்கு வாய்ப்பே இல்லை, அனுமதி இல்லை. ஆண்களுக்கு சாகும் வரைக்கும் ஒரு ஆண்மகன் தொழுகையை விடுவதாக இருந்தால் அவர் மௌத்தா இருக்கணும், இவ்வளவுதான். உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஒரு ஆண்மகனுக்கு தொழுகையை விடுவதற்கு எந்த இடத்திலும் அவகாசம் அளிக்கப்படவில்லை. ஆனால் பெண்களுக்கு அவர்கள் மாதத்தில் மாதவிடாய் ஏற்படக்கூடிய நேரத்தில் தொழுகையை நீங்க விட்டுருங்கன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. என்ன காரணம்? என்ன காரணம்? அசுத்தம் என்பதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ரொம்ப நம்ம புரியறதுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். பெண்களுடைய மனநிலையையும் பெண்களுடைய பலவீனத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் விளங்குகிறான். அவன் தானே படைச்சான். இப்ப மாதவிடாய் ஏற்படக்கூடிய நேரத்தில் அது வருவதற்கு முன்பே, அது வரக்கூடிய முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள் என்று படிப்படியாக படிநிலையினுடைய வேதனையை மனதாலும் மூளையாலும் உடலினுடைய பலவீனத்தாலும் பெண்கள் அனுபவிப்பார்கள். அது சொல்ல முடியாது யதார்த்தமாக. அவ்வளவு வேதனை அவர்கள் அனுபவிப்பார்கள். இந்த மூளைக்கும் அவர்களுடைய மனதிற்கும் ரிலாக்ஸேஷனாக அல்லாஹ் அவர்களுக்கு எக்ஸெப்ஷன் தரான். நீங்க தொழுகையை விட்டுருங்க, பரவாயில்ல. அல்லாஹ் மதிக்கிறான். அவர்களுடைய அந்த நிலையை சுருக்கமாக புரியும்படி சொல்ல வேண்டுமானால், ஒரு ஆணுக்கு சளி பிடிச்சா எப்படி இருக்குமோ, எந்நேரமும் ஒரு கர்ச்சீஃபை வச்சு மூக்க உறிஞ்சிக்கிட்டு சளி பிடிச்சு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலையில இருப்பாங்க பெண்கள் இந்த மாதவிடாய் நேரத்தில். அது பெண்ணால் மட்டுமே உணர முடிந்த ஒரு வேதனை, பெண்களால் மட்டுமே உணர முடியக்கூடிய ஒரு தருணம் அந்த தருணம். இப்ப இந்த நேரத்தில் ஆனா படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு புரியுமே அது எப்படிப்பட்ட தருணம் சொல்லிட்டு தொழுகையை இப்படிப்பட்ட பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா மாதவிடாய் காலத்தில் எக்ஸெப்ஷனாக அவர்களுடைய உணர்வை மதித்து யதார்த்தமாக அந்த நேரத்தில் நீங்கள் விட்டுவிடலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே போன்று சஃபரில் பயணத்தில் ஆணோ பெண்ணோ இருந்தால் தொழுகையை நீங்கள் ஜம்ஆ செய்து கொள்ளுங்கள், கஸ்ர் செய்து கொள்ளுங்கள். பயணத்தினுடைய கடினத்திற்காக இஸ்லாம் இறங்கி வந்து அவர்களுடைய யதார்த்தமான பயண கலைப்பை இஸ்லாம் அதை மனதில் நினைத்து தொழுகையை நீங்க ஜம்மு செய்யுங்க, நீங்க கஸ்ர் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி 2 பேர் சண்டை போட்டாங்க. இப்படி சண்டை போடக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் ஒருவரிடத்தில் நியாயம் இருக்கலாம், ஒருவரிடத்தில் அநியாயம் இருக்கலாம். ஒரு பக்கம் நியாயம் இருக்கும், ஒரு பக்கம் அநியாயம் இருக்கும். இப்ப நம்ம பிரச்சனைக்கு அங்க போல, யார் சரி யார் தப்புன்னு போல. இப்படி 2 பேர் சண்டை போட்டு பேசாம ஆயிட்டாங்கன்னா சில நேரங்களில் பாதிக்கப்படுவாரே அநியாயமாக. இப்படி பாதிக்கப்படுபவர் சரி, இவரை பார்த்து இஸ்லாம் சொல்றது என்ன சொல்றது? நான் 2 பேரையும் பொதுவா சொல்லுது, நான் புரிவதற்காக அப்படி சொல்றேன். பேசாமல் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் இடத்தில், ஒரு முஃமின் இன்னொரு முஃமின் இடத்தில் சண்டை போட்டு பேசாமல் பகைமை விரோதத்தோடு காலம் ஃபுல்லாக இருப்பதை இஸ்லாம் அனுமதிக்கல. ஆனா சண்டை போட்டு முடிஞ்சதுமே ஒரு வெறுப்புணர்வு இருக்குமே. ஒரு இப்பதான் சண்டை போட்டோம், எப்படி அவருடைய முகத்துல முழிக்கிறது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டைம் இஸ்லாமே கொடுக்குது. 3 நாள் இருந்துக்கும், 3 நாட்கள் ஓகே. ஆனா 3 நாளுக்கு முன்னாடி நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா அதை பாவமா பார்ப்பான். 3 நாட்கள் வரைக்கும் நீங்கள் சகிப்புத்தன்மையோடு பேச முயற்சி செய்கிறீர்கள், அதை விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுடைய மனக்குமுறல்கள் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்துது. 3 நாட்கள் வரைக்கும் இஸ்லாம் அவகாசம் அளிக்கிறது. ஏனென்றால் அதை யதார்த்தமாக இஸ்லாம் எடுக்கின்றது உங்களிடமிருந்து. 3 நாள் 4வது நாள் நீங்க போய் பேசிடணும். யாராவது ஒருவர் போய் விட்டு கொடுத்து இருவரும் சமரசமாகி பேசிவிட வேண்டும் என்று இந்த இடத்திலும் 3 நாட்களை இஸ்லாம் அவர்களுக்கு யதார்த்தமாக அவகாசம் அளிப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று இஸ்லாம் கடனுடைய விஷயத்தில் கடன் வாங்குபவருக்கு எப்படி இஸ்லாம் யதார்த்தத்தை எல்லாம் நமக்கு புரிய வைக்கிறது பாருங்க. கடனுடைய விஷயத்தில் வாங்கக்கூடியவரை பார்த்து இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்க கடன் வாங்கும் போது நீங்க திருப்பி கொடுத்துடணும்ன்ற எண்ணத்துல வாங்குனீங்கன்னா உங்களுடைய கடனை அல்லாஹ் பொறுப்பேற்கிறான், அதை திருப்பி கொடுக்க உதவி செய்வான். நீங்க கடன் வாங்கும் போதே ஆட்டைய போட்டுடலாம், ஏமாத்திரலாம், இவர் கேட்க மாட்டாரு பாத்துக்கலாம் என்ற அடிப்படையில் நீங்கள் வாங்கினீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான் அப்படின்னு சொல்லி கடன் வாங்குபவருக்கு சொல்லுது. இப்ப கடன் வாங்குபவருக்கு திருப்பி கொடுத்துருங்க என்று எச்சரிப்பதோடு, கடன் கொடுத்தாரே அவரை பார்த்து இஸ்லாம் சொல்லுது, அவர் கஷ்டப்படுறாருன்னா நீங்க அவருக்கு அவகாசம் கொடுங்க. அவர் அவகாசம் கேட்கிறாருன்னா உண்மையில அவர் சிரமப்படுறாரா, அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கடைசியா
உண்மையாகவே அவரால் கொடுக்க முடியாமல் இருக்கும் போது நீங்க சதக்காவா விட்டு கொடுத்தாலும் அல்லாஹ் கிட்ட உங்களுக்கு சிறப்பு இருக்கு. இந்த பக்கமும் பேசுது இஸ்லாம், இந்த பக்கமும் பேசுது. இவருடைய யதார்த்தத்தையும் பேசுகின்றது, இவருடைய யதார்த்தத்தையும் பேசுகின்றது. இப்ப சபை, குர்ஆன் பேசுது பாருங்க. இந்த சபையில் வருபவருக்கு, பின்னால் வருபவருக்கு இஸ்லாம் சொல்கின்றது, தலையை தாண்டி 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 போய் இடுக்கத்துல போய் கூறாதீங்க. பின்னாடி நீங்க வரீங்க, முன்னாடி இருப்பவர்கள் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்தவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வருபவரை பார்த்து நீங்க தாண்டி தாண்டி முட்டி மோதி, அவ்வளவு ஆர்வம் இருந்தா முன்னாடி வந்து உட்காருங்க. இப்ப இருப்பவரை தாண்டி 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 போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு முன்னாடி போய் நுழைஞ்சு உட்காராதீங்க. ஆனா அப்படி ஒருத்தர் வந்துட்டார். இப்ப இருக்கிறவங்களை பார்த்து இஸ்லாம் பேசுது, அப்படி வராதீங்கன்னு சொல்லி அவரை பார்த்து பேசுது. அப்படி ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னா அவர் வந்து எங்க கொஞ்சம் நவுருங்க, நான் இங்க உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். யாராவது ஒருத்தர் அப்படி வந்துட்டார், வந்து எங்க கொஞ்சம் நவுருங்க, அவரை பார்த்து அப்படி முறைக்காதீங்க. எங்க உட்காரணும், நீங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதெல்லாம் இங்க பேச வேண்டிய நேரம் இல்ல. வந்துட்டார், அறியாமலோ புரியாமலோ வந்துட்டார், ஆர்வத்துல வந்துட்டார், வந்து கொஞ்சம் நவுந்து உட்காருங்கன்னு சொல்றாங்க, நவுந்துருங்க. இடம் கொடுங்கள் என்று கேட்கிறார்னா நீங்க நவுந்துருங்க. அவரிடத்திலும் இஸ்லாம் பேசுது, போகாதீங்கன்னு சொல்லிட்டு. வந்துட்டார்னா இருக்கிறவரை பார்த்து இஸ்லாம் சொல்கிறது, வந்துட்டாரா இடம் கொடுத்துருங்க. எப்படி பேசுது பாருங்க இஸ்லாம். அவருடைய யதார்த்தத்தையும் இந்த இடத்தில் உள்வாங்குகிறது இஸ்லாம், இவருடைய யதார்த்த குணத்தையும் இஸ்லாம் உள்வாங்குகிறது. வருவதற்கு முன்னால் அவரை பார்த்து சொல்றது, நீங்க போகாதீங்க, போனீங்கன்னா அவங்க சிரமப்படுவாங்க. வந்துட்டார்னா வந்துட்டு திருப்பி நீங்க அமிச்சீங்கன்னா அவர் வெட்கப்படுவார், இடம் கொடுத்துருங்க, உட்கார்ந்துகிட்டு போட்டோம் பாவம். இஸ்லாம் இரண்டு இடங்களிலும் யதார்த்த குணங்களை இப்படி எடுத்து பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதே போன்று யாசகம் கேட்கக்கூடிய விஷயத்தில் யாசகம் கேட்க வேண்டும் என்ற மனநிலையில் யார் இருப்பாரோ அவரை பார்த்து இஸ்லாம் பேசுது, யாசகம் கேட்காதீங்க, யாசகம் கேட்கக்கூடாதது பாவம், நாளை மறுமை நாளையில் சதை இல்லாமல் எலும்புகளாக நீங்கள் வருவீர்கள், யாசகம் கேட்க கூடாது. இது யாசகம் கேட்கணும்ன்ற மனநிலையில் வருவரை பார்த்து இஸ்லாம் பேசுது. ஆனா யாராவது உங்ககிட்ட யாசகம் கேட்டுட்டா நீங்க கொடுத்துருங்க, இந்த பக்கம் சொல்லுது. அவரிடத்தில் சொல்கிறது யாசகம் கேட்காதீங்க. இந்த பக்கம் உங்களிடத்தில் யாராவது கேட்டு விட்டால் நீங்கள் கொடுத்து விடுங்கள், கேட்பவரை விட்டுருங்க. எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய யதார்த்தத்தையும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய யதார்த்தத்தையும் இஸ்லாம் எவ்வளவு தெளிவாக உள்வாங்கி பேசுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்தார். நல்லா கவனி, ஒரு சஹாபி வந்தார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு விபச்சாரம் செய்ய வேண்டும் போல் இருக்கிறது, எனக்கு அனுமதி வழங்குங்கள் அப்படின்னு கேட்கிறார். சுற்றி இருந்த சஹாபாக்கள் கோபப்படுகிறார்கள், பொங்கி எழுந்தார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, அவர் கொஞ்சம் நவுத்தி விடுங்க, பின்னாடி வருவாங்க, எப்படி வருவாங்க, நேரா கதவுல நிற்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, எப்படிப்பட்ட பேச்சை நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சஹாபாக்கள் கொந்தளிக்கக்கூடிய தருணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகா அதை டீல் பண்றாங்க பாருங்க. அவர் வந்து கேட்கிறார், எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி கொடுங்கள். அவருடைய மனநிலை, அவருடைய ஹார்மோன் சுரக்குதல், அவருடைய நிலை, அவருடைய மூளை குழம்பி போய் வந்து பேசக்கூடிய அந்த நிலை, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதார்த்த குணமாக ஹேண்டில் பண்றாங்க. அவரை கூப்பிடுறாங்க, இங்க வாங்க. சஹாபாக்கள் பொங்கி எழுந்தார்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கோவப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய யதார்த்தமான அந்த நிலையை அணுகிறாங்க. இங்க வாங்க, பக்கத்தில் அமர வைக்கிறார்கள். அமர வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விபச்சாரம் எவ்வளவு பெரிய ஹராம் தெரியுமா, எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா, அல்லாஹ் நெருங்க வேணாம்னு சொல்றான், இப்படி எல்லாம் சொல்லல, இப்படி எல்லாம் பயான் பண்ணல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் மனம் விட்டு பேசுகிறார்கள். ஏன்னா அவருடைய மனநிலையை, அவருடைய யதார்த்த குணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அழகாக உள்வாங்கி அந்த இடத்தில் சஹாபாக்களுக்கும் நமக்கும் புரிய வைக்கிறார்கள். யாரேனும் இப்படி இருந்தால் எப்படி அதை டீல் பண்ணணும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்கள் விபச்சாரம் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க, உங்களுடைய மனைவியோடு யாராவது விபச்சாரம் செய்ய நீங்கள் விரும்புவீர்களா? அவருக்கு பெஜாராயிடுச்சு. லா யா ரசூலல்லாஹ், நான் எப்படி விரும்புவேன், நான் விரும்ப மாட்டேன். உங்களுடைய தாயோடு யாராவது விபச்சாரம் செய்வதை நீங்கள் விரும்புவீர்களா? லா யா ரசூலல்லாஹ், அதை நான் எப்படி விரும்புவேன், என் தாயோடு யாராவது முடியாது. உங்களுடைய மகளோடு யாராவது விபச்சாரம் செய்வதை நீங்கள் விரும்புவீர்களா? முடியவே முடியாது. உங்களுடைய சகோதரியோடு யாராவது விபச்சாரம் செய்வதை நீங்கள் விரும்புவீர்களா? ஒத்துக்கவே மாட்டேன்.
இதை என்னால ஏத்துக்க கூட முடியாது, ஜீர்ணிக்கவே என்னால முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சொல்றாங்க, நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த பெண் உங்களோடு இருக்கக்கூடிய விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய அந்த பெண் ஒருவருடைய தாயாக இருக்கலாம், ஒருவருடைய மகளாக இருக்கலாம், ஒருவருடைய சகோதரியாக இருக்கலாம், ஒருவருடைய மனைவியாக இருக்கலாம். அப்போ அதே யதார்த்த நிலை தான் இங்கேயும் ஏற்படணும். உங்களுடைய இரத்த பந்த உறவுகள் இந்த பக்கத்திலிருந்து யாராவது விபச்சாரம் செய்ய வேண்டுவதற்காக அவர்கள் சென்றால் நீங்கள் அதை விரும்ப மாட்டீர்கள். எப்படியோ இதே போன்றுதான் அவரவர்களுடைய குடும்பத்தார்களும் விரும்புவார்கள். எப்படி புரிய வைக்கிறாங்க பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அந்த சஹாபி சொல்றாரு, என் உள்ளத்தில் இருந்த அந்த அசிங்கத்தை, அந்த கழிவை வேரோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடுங்கி எறிந்தார்கள் என்று அந்த சஹாபி சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதுதான் யதார்த்தத்தை டீல் செய்யக்கூடிய முறை. அந்த சஹாபி வந்தவுடன் சஹாபாக்கள் கொந்தளித்தார்கள், ஆனால் அவருடைய அந்த மனநிலை யதார்த்தமானதுதான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கினார்கள். பின்பு அவரை கூப்பிட்டு அது அப்படி இப்படி அப்படிலாம் பேசல, அவரை அமர வைத்து மென்மையான முறையில் சுட்டி காட்டினார்கள். அவர் புரிஞ்சுக்கிட்டார். இவ்வளவுதான் யதார்த்தம், மென்மை, சுட்டிக்காட்டுதல். சுட்டிக்காட்டுதல் மென்மையாக முறையில் இருக்க வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில விஷயங்களை பாருங்கள். இப்ப இந்த சுட்டிக்காட்டுதல் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும், யதார்த்தம் என்னவென்றால் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுமே குறையுள்ளவர்கள் தான். நீங்களாக ஒருவரை பார்த்து இவர் அப்படி அவர் அப்படி அப்படிலாம் நினைக்காதீங்க. முதலில் யதார்த்தத்திற்கு வாருங்கள். எல்லா மனிதர்களுமே சகஜ நிலையில் இருப்பவர்கள் தான், சகஜமான இதயத்தோடும் சகஜமான மனநிலையோடும் படைக்கப்பட்டவர்கள் தான். இல்லா மாஷா அல்லாஹ், தவறுடைய சந்தர்ப்பமும் சூழலும் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தாலே தவிர யாராலும் பாதுகாக்க முடியாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த யதார்த்த நிலைக்கு முதலில் வாருங்கள். அப்படி என்றால் தவறு என்பது ஒவ்வொரு மனிதர்களும் செய்வது என்பது யதார்த்த நிலையில் கட்டுப்பட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், குலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான், எல்லா மனிதர்களும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாரிஜ்ல பேசுறான், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, மனிதன் பதட்டப்படுபவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். இப்படிதான் படைக்கப்பட்டிருக்கான் மனுஷன். இப்போ இந்த நிலையை முதலில் ஏற்க வேண்டும். இப்போ சுட்டிக்காட்டுதல் என்றால் இங்க பிரச்சனை என்னவென்றால், ஒருவர் அடுத்தவர்களுடைய குறையை மட்டுமே சுட்டிக்காட்டி கொண்டு திரிவார். அவரிடத்தில் ஏதேனும் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினால் அவர் ஏற்றுக்க மாட்டார். இது இல்லைங்க விஷயம். இதுதான் யதார்த்த நிலை இல்லை, இது யதார்த்த குணம் இல்லை. யதார்த்த குணம் என்பது ஒருவரை நீங்கள் தவறு என்று சுட்டிக்காட்டுகிறீர்கள், அதே போன்று உங்களிடத்தில் ஒருவர் வந்து இது தவறுங்கள் என்று சுட்டிக்காட்டினால், நீங்கள் சுட்டிக்காட்டினால் அவர் ஏற்க வேண்டும் என்று எப்படி நீங்கள் விரும்புவீர்களோ இதே போன்று மற்றொருவர் நம்மை சுட்டிக்காட்டினாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அதை ஏற்க வேண்டும். இது தவறுதான், ஆமா நான் திருத்திக்கிறேன், என்னிடத்தில் இந்த பிழை இருக்கிறது என்று உண்மையாக ஒப்புக்கொண்டு அதை ஏற்கக்கூடிய இந்த பண்பு இருக்கிறது. இதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த யதார்த்த பண்பு, சஹாபாக்களிடத்தில் இருந்த பண்பு, தாபிஈன்களிடத்தில் இருந்த பண்பு. நான் அடுத்தவர்களுக்கு சுட்டி காட்டுவேன், ஆனால் அடுத்தவர்கள் என்னிடம் சொன்னால் அதை நான் ஏற்க மாட்டேன். அதுக்கு நான் ரீசனை சொல்வேன், அதுக்கு நான் காரணங்களை கொண்டுட்டு வருவேன், அதுக்கு நேரம் என்னென்னமோ நிர்பந்தத்தை கொண்டுட்டு வருவேன். இதுக்கு பேர் தான் உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. நான் அந்த பக்கம் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுவேன், நீங்க ஏத்துக்கணும். ஆனா என் சைட்ல நீங்க சுட்டி காட்டும் போது அதை நான் ஏற்க மாட்டேன். இதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்கவில்லை. இது யதார்த்தம் இல்லை, இது மென்மையான குணம் இல்லை, இது சுட்டி காட்டுதலுடைய பண்பும் இல்லை. அப்போ நீங்கள் மற்றவருக்கு சுட்டிக்காட்டுவீர்கள், உங்களிடத்தில் சுட்டிக்காட்டப்பட்டால் நீங்கள் ஏற்க மாட்டீர்கள் என்றால் இது பெருமை அடையாளம். நான் பெர்ஃபெக்ட், நான் கரெக்டா இருக்கிறேன், நான் அடுத்தவர்களுக்கு சொல்வேனே தவிர அடுத்தவர்கள் சொல்வதை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன். அதுக்கு ஒரு காரணம் சொல்வேன், அதுக்கு ஒரு சரியானதை எடுத்துட்டு வரேன். நான் ஏன் அப்படி பண்ணேன் தெரியுமா, நான் இதனால தான் இப்படி பண்ணேன், நான் ஏன் அப்படி செஞ்சேன் தெரியுமா, இதனால தான் நான் இப்படி செஞ்சேன். அதே தானே அவரும், அதே மாதிரி தானே அவரும். நீங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம் உடனே அவர் ஏத்துக்கணும். ஆனால் அடுத்தவர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயத்தை ஏற்பதில் நமக்கு கைசேதம் இருக்கிறது என்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய யதார்த்த குணம் இது இல்லை என்பதை நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். அங்கு சென்று பார்த்தால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நாவை இப்படி இழுத்து பிடித்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. தன்னுடைய நாக்க இப்படி இழுத்து பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க.
இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடுக்கிடுகிறார்கள். சகோதரரே அபூபக்கரே, என்ன இது? ரலியல்லாஹு அன்ஹு, என்ன இது? ஏன் இப்படி நாக்கை இழுத்து பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? கஃபரல்லாஹு லக, துஆ செய்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும், அதை விடுங்க, அந்த நாக்கை விடுங்க, பிடிச்சு வச்சிருக்கிறத விடுங்க என்று சொல்லிவிட்டு, ஏன் இவ்வளவு கை சேதம், ஏன் இவ்வளவு வருத்தம், நாக்கையே இழுத்து பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த நாவுதான் என்னை அழிக்கக்கூடிய இடத்தில் முதல் இடத்தில் இருக்கிறது. இந்த நாக்கு தான் பிரச்சனையே, இந்த நாக்கு தான் எனக்கு பிரச்சனையாகவே இருக்கிறது என்று யார் பேசுறா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் சிறந்த மனிதர் என்று ஒட்டுமொத்த உலகமும் யாரை பார்த்து சொல்கிறதோ அந்த ஹலீஃபா, முதல் ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுறாங்க, இந்த நாவு தான் என்னை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறையை முதலில் தானே சரி செய்ய வேண்டும், அதற்கு முன்வர வேண்டும். குறைந்தபட்சம் அடுத்தவர்கள் சொன்னால் அதை ஏற்க வேண்டும். தன்னிடத்தில் குறையே இல்லை என்று ஒருவர் சொன்னால் இது உண்மையாகவே இது மிகப்பெரிய பெருமையின் அடையாளம். இப்ப அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுறாங்க, இந்த நாவுதான் என்னை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுவதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், யார் நாவிற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அவருடைய சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் சொன்னாங்க. இப்ப ஏதோ ஒரு வார்த்தையை ஒரு முஸ்லிம் திடீர் என்று சொல்லலாம், இந்த வார்த்தை அல்லாஹுக்கு பிடிக்காமல் போய் கோபத்தினால் வெறுப்பாகி அல்லாஹு தாலா தன்னுடைய ரஹ்மத்தில் இருந்து அவனை தூரப்படுத்தி விட்டால் அந்த ஒரு வார்த்தையினால் அவன் செல்லக்கூடிய நரகமாக கூட இருக்கலாம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இதே போன்று ஏதோ ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை சொன்னதுமே அல்லாஹுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு அல்லாஹு தாலா அவனை மன்னித்து அவனுடைய கருணையில் கொண்டு வந்து அவனை கொண்டு செல்வதற்காக சொர்க்கத்தின் பக்கம் அல்லாஹு தாலா கொண்டு போய் சேர்த்தும் விடலாம். எனவே இந்த நாவை கண்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய அஞ்சுதலாக அஞ்சி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கும் நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார். யா அமீருல் முஃமினீன், உமர் அவர்களே, அமீருல் முஃமினீனே ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். யாரை பார்த்து? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இப்படி சொன்னதுமே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌனமா இருக்கிறாங்க. மற்ற மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. ஒரு ஹலீஃபாவை பார்த்து, அமீருல் முஃமினீனை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிலாகித்து சொல்லி இருக்கிறார்கள். இவர்களை பார்த்து அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள் என்றா நீர் சொல்கிறீர் என்று கோபப்படுகிறார்கள். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒருத்தர் சொன்னாலே நமக்கு கோபம் வந்துடும். ஆனால் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை ஆசுவாசப்படுத்திவிட்டு அவரை சொல்ல விடுங்கள், அவரை சொல்ல விடுங்கள், அவர் சொல்லட்டும், அவர் என்னவெல்லாம் சொல்ல விரும்புகிறாரோ அவர் சொல்லட்டும் என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடத்தில் இருக்கக்கூடிய குறையை நீங்கள் சுட்டிக்காட்டவில்லையானால் உங்களிடத்தில் எனக்கு எந்த நலவுமே இல்லை. என்னிடத்தில் இருக்கக்கூடிய குறையை நீங்கள் எனக்கு சுட்டிக்காட்டவில்லையானால் எந்த நலவுமே உங்களிடத்தில் இல்லை. நான் உங்களுக்கு நண்பனா இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? என் குறையை நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இரண்டாவது வரி சொல்றாங்க பாருங்க, நீங்கள் என் குறையை சுட்டிக்காட்டியதற்கு பின்னால் நான் அதை ஏற்காமல் இருந்தால் எனக்கு எந்த நலவுமே இல்லை. எப்படி பேசுறாங்க ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? குறையை சுட்டிக்காட்ட வேண்டும், நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள், அப்படி இருந்தால் தான் உங்களுடைய நலவு. நீங்கள் சுட்டிக்காட்டி நான் அதை ஏற்கவில்லையானால் எனக்கு எந்த நலவுமே இல்லை, நான் சரியானவன் இல்லை என்று ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு புகார் வருகிறது. பெண்கள் மஹரை அதிகமாக கேட்கிறார்கள், ஆண்களால் திருமணம் செய்ய முடியவில்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சட்டம் போடுகிறார்கள். 4 தீனார்களுக்கு மேலாக யாரும் மஹரை கேட்கக்கூடாது. எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. சொன்ன மறு நிமிஷம் ஒரு தாயார் எழுந்திருக்கிறாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹர் கேட்பது பெண்களுக்கு அவர்களுக்குரிய உரிமை என்று தானே சொல்லி இருக்கிறார்கள். அதை நீங்க ஏன் 4 தீனார்ல சுருக்கிறீங்க? 4 தீனார்ல நீங்க எப்படி கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுறீங்க என்று கேட்ட மறு நிமிஷம் வாபஸ் வாங்குறாங்க. தப்புதான், நான் அதை மறந்துட்டேன், நான் சரி செஞ்சுக்கிறேன்,
பெண்களுக்கு உரிமை இருக்கிறது. மகர் எவ்வளவு வேண்டுமோ அவர்களுடைய ஆண்மகனுக்கு ஏற்றவாறு அவர்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்று போட்ட சட்டத்தை மறுநொடி அந்த தாயார் சுட்டிக்காட்டியதும் அதை வாபஸ் வாங்கியதையும் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு தபூக் போருக்காக செல்லக்கூடிய நேரத்தில் தண்ணீரும் உணவும் பற்றாக்குறை சஹாபாக்களிடத்தில், அளப்பெரிய பஞ்சம். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அனுமதி அளித்தால் எங்களுடைய இந்த ஒட்டகங்களை நாங்கள் அறுத்துக் கொள்வோம், அதை உணவாக உட்கொள்வோம், அதில் வரக்கூடிய கொழுப்பை எண்ணெயாகவும் நீராகவும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்று சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கக்கூடிய நேரத்தில் கடுமையான வெயில் காலம், வாகனம் குறைவாக இருக்கிறது, சாப்பாடு இல்லை, நீர் இல்லை, இருக்கக்கூடிய இந்த வாகன ஒட்டகத்தையும் அறுத்து விட்டால் என்ன செய்வது என்று இருந்தும் உணவில்லாமல் என்ன ஆகுமோ என்று பயந்து ஒட்டகத்தை அறுத்து கொள்ளலாம் என்று சஹாபாக்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை சரி என்று சொல்லக்கூடிய அந்த தருணத்தில் அதை ஆமோதிக்க போறாங்க. சரிதான், ஓகே, அறுத்துக்குங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, ஒட்டகத்தை அறுப்பதற்கு அனுமதி கொடுக்காதீர்கள், வாகனம் நம்ம கிட்ட குறைவா இருக்கு, வேண்டாம், ஒட்டகம் அறுக்க நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா வாகனம் இல்லாம போயிடும், எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துட்டு வர சொல்லுங்க, அவங்க கிட்ட என்னென்ன உணவு இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுங்க, ஒரு துண்டை விரித்தார்கள், இதுல கொண்டுட்டு வந்து போட சொல்லுங்க, இதிலே பரக்கத்து ஏற்படுவதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், அதை நாம சாப்பிடலாம், போதும், ஒட்டகத்தை இதற்காக அறுக்க வேண்டாம். இதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டியதும் இந்த ஆலோசனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே ஏற்கிறார்கள். இதை ஏற்று அதே போன்று துண்டு விரிக்கப்பட்டது. அவரவர்களிடத்தில் இருந்த உணவுகளை கொண்டு வந்தார்கள். சிலர்கள் கனிவர்க்கங்களை கொண்டு வந்தார்கள், சிலர் ரொட்டி துண்டுகளை, காய்ந்து போன ரொட்டி துண்டுகளை கொண்டு வந்தார்கள். எறும்பு சாப்பிடும் அளவிற்கு உணவு வைத்திருந்த ஒரே ஒரு கவல உணவையும் கொண்டுட்டு வந்த அந்த துண்டிலே போட்டார்கள். எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து சிலர் தானிய வகைகளை கொண்டு வந்து போட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இருக்கரம் ஏந்தி பரக்கத்துக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அதிலே பரக்கத்தை ஏற்படுத்தினார். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் வயிறார சாப்பிட்டு அவர்கள் வைத்திருந்த பாத்திரத்திலும் அதை நிரப்பிக் கொண்டார்கள். இந்த செய்தியை நாம் தபூக் போருடைய ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. சொல்லியது ஒரு சஹாபியாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதார்த்தமாக உடனே அதை எப்படி ஏற்கிறாங்க பாருங்க. இவர்கள் வந்து சொன்னார்கள், இவர்களுடைய யதார்த்த நிலை இப்படி வேண்டாம், இப்படிதான் செய்ய வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சுட்டி காட்டுகிறார்கள். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய யதார்த்த நிலை. இதை அப்படியே ஏற்கிறான். அல்லாஹும் அந்த துஆவை ஏற்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபாக்களுடைய குழுவை அனுப்புறாங்க. பனு குரைலா அனுப்பக்கூடிய நேரத்தில் சொல்லி அனுப்பினார்கள், பனு குரைலா வந்ததுமே நீங்கள் அசர் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்புறாங்க. போகக்கூடிய நேரத்திலே அசருடைய வக்து வந்துருச்சு, இன்னும் பனு குரைலா என்ற இடத்திற்கு போய் சேரல. அப்போ சஹாபாக்களில் ஒரு சாரார் சொல்றாங்க, அசருடைய வக்து வந்துருச்சு, நாம தொழுதுக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு சாரார் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குரைலாவுக்கு போய் தான் அசர் தொழுவ சொன்னாங்க, அங்க போய் தான் அசர் தொழுவோம். இப்ப இவங்க சொல்றாங்க போற வரைக்கும் வக்து போயிடும், அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல போய் தான் தொழுவோம், ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போய் தான் தொழுவ சொன்னாங்க. அப்ப பாதி பேர் இங்கேயே தொழுதார்கள், மீதி பேர் பனு குரைலா சென்று தொழுதார்கள். இப்ப இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு பேர் செஞ்சதும் சரிதான் போங்கன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இது யார் சரி யார் தப்பு, இப்படி நீங்க இப்படி செஞ்சிருக்கலாம், இல்ல இல்ல நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கலாம், இல்ல நீங்களும் சேர்ந்து தொழுதுக்கலாம், இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கேயே தொழுதார்களே, இவர்களுடைய யதார்த்த மனநிலையை புரிந்து கொண்டார்கள். அங்க போய் தொழுதாங்களே அசருடைய வக்து முடிஞ்சதுக்கு பின்னாடி, அவர்களுடைய யதார்த்த மனநிலையும் புரிந்து கொண்டார்கள். ரெண்டு பேரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்து இருவரும் செய்தது சரிதான். ஏனென்றால் இங்க ரெண்டு பேருடைய தாட்டும் ஒண்ணுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை காப்பாற்ற வேண்டும், மாற்றம் செய்ய வேண்டும் என்பதல்ல. இதை நாம் உணர வேண்டும். இப்படித்தான் யதார்த்த குணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கடன் வாங்கிய ஒருவர் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனிடத்தில் கடன் வாங்கி இருந்தார்கள். அவர் வரார் கடன் கேட்பதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறேன்னு சொன்ன தேதியிலிருந்து லேட் பண்ணிட்டாங்க, லேட் ஆயிடுச்சு, கொடுக்க முடியல நபி அவர்களால். அப்ப அவர் வரார், கடன் கேட்க வரார்.
கடன் கேட்க வந்தவர் கோபமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அணுகுகிறார். அப்படி கோபமா அணுகிறத பார்த்ததுமே சஹாபாக்கள் சும்மா இருப்பாங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை உருவி விட்டார்கள் அவரை வெட்டுவதற்காக. யார்கிட்ட உன்னுடைய திமிர காட்டுற, யாரிடத்தில் நீ சீறுகிறாய் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை உருவுகிறார்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடன் கேட்டு சீர்னாரே அவரை விட்டுட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பக்குவப்படுத்தி சொல்றாங்க, விடுங்க விடுங்க விடுங்க, என் மேலதான் தப்பு, நான் தான் லேட் பண்ணிட்டேன், கடன் வாங்கினேன், கடன் கொடுக்கல, அவருடைய கோபத்துல யதார்த்தம் இருக்கு, கரெக்டான டேட்ல கொடுக்கறேன்னு சொல்லி நான் கொடுக்கல, அதான் அவர் சீரிக்கிட்டு வராரு, விடுங்க பிரச்சனை இல்லை, நீங்க போய் அவருக்கு எடுத்து கொடுத்துருங்க, இப்ப நான் லேட் பண்ண இல்லையா அதுக்காக கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தில் வரக்கூடிய மனிதருடைய அந்த யதார்த்த நிலையை எப்படி எடுக்கிறாங்க பாருங்க, எப்படி அணுகுகிறார்கள் என்பதை பாருங்கள். ஒவ்வொரு மனிதருடைய யதார்த்த நிலையையும் அடுத்தவர் மதிக்க வேண்டும் என்ற இந்த சம்பவங்கள் மிக தெளிவாக நமக்கு புரிய வைக்கிறது. 2 சஹாபாக்கள் 2 விதமாக குர்ஆனை ஓதினார்கள். இப்படி இல்லை இப்படிதான், இப்படி இல்லை இப்படிதான் என்று 2 சஹாபாக்கள் பேசிக்கிட்டாங்க. 2 பேருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட போனாங்க. நீங்க இப்படி ஓதுறது தான் நான் கேட்டிருக்கேன், இதுதானே சரி? அவர் சொன்னார், இல்லை இல்லை நீங்கள் இப்படி ஓதுவதை நான் கேட்டிருக்கிறேன், இதுதானே சரி? கிலாஹுமா ஹசன், போயிட்டு வாங்க, 2மே சரிதான் போங்கன்றாங்க நபி அவர்கள். இப்படியும் ஓதலாம் இப்படியும் ஓதலாம், ஓதுங்க போங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே யதார்த்தமானவர்கள், யதார்த்தத்தை புரிபவர்களாகவும் யதார்த்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்தில் சில ஒழுங்குகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களிடத்தில் கண்டிப்பாக அவர்களுடைய குறையை சொல்ல வேண்டும், சுட்டிக்காட்ட வேண்டும், மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் அந்த குறையை மென்மையான முறையில் சுட்டிக்காட்ட வேண்டும். அதே நேரத்தில் நம்மிடத்தில் யாராவது குறையை சுட்டிக்காட்டினால் நாம் ஏற்க வேண்டும். நான் மற்றவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவேன், நான் ஏற்க மாட்டேன் என்று இருந்தால் அப்போ நீங்க போவே வேண்டாம் அந்த வேலைக்கு. அடுத்தவர்களுடைய விஷயத்தில் எப்படியோ இதே போன்று தன்னிலையிலும் நாம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் சில ஒழுங்குகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நீங்கள் அடுத்தவர்களுடைய குறையை சுட்டிக்காட்டும் போது முதல் விஷயம் அவரை இழிவுபடுத்தக்கூடாது, அவரை இழிவாக நினைப்பதோ அவரை இழிவுபடுத்தவோ கூடாது. இழிவில்லாமல் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலைப்படுத்தி நீங்கள் அந்த குறையை அவரை சுட்டிக்காட்ட வேண்டும். அவருடைய கண்ணியத்தில் எந்த குறைவும் இல்லாமல் அதை நீங்கள் சுட்டிக்காட்டணும். 1. 2வது, குர்ஆன் ஹதீஸுக்காக அல்லாஹுக்காகவும் அல்லாஹுடைய தூதருக்காகவும் தீனுக்காக இஸ்லாத்துக்காக நீங்கள் அவரிடத்தில் இருக்கக்கூடிய தவறை சுட்டிக்காட்ட வேண்டுமே தவிர உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக தான் போய் பேசக்கூடாது. பர்சனலா எனக்கு பிடிக்கலங்க, நீங்க மாத்திக்கோங்க, என் முன்னாடி வந்தா இப்படி வராதீங்க, என் முன்னாடி வந்தா இப்படி செய்யாதீங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இது உங்களுக்கு தேவையே இல்லாத ஆணி. இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக குறைகளை சுட்டிக்காட்டுவதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று ஒருவர் குறையை சுட்டிக்காட்டும் போது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கரெக்டா அதை பாயிண்ட் பண்ணி அதை நோட் பண்ணி அதை மட்டுமே போய் சொல்லக்கூடாது. அவரிடத்தில் இருக்கக்கூடிய நிறைகளையும் சொல்லி இதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க, எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, இது எல்லாம் சூப்பர் மாஷா அல்லாஹ், இவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு, இந்த ஒண்ணு மட்டும் கொஞ்சம் இதா இருக்கு, இதை சரி பண்ணிக்கோங்க என்று சொல்லக்கூடிய நிலையில் ஏற்கக்கூடிய மனநிலையை அவர் பெறுவதற்கு உதவியாக இருக்குமே தவிர அவர் 99 விஷயங்கள் சரி செய்திருப்பார், ஒரு விஷயம் தவறு, நீங்க கரெக்டா அதை மட்டும் போய் சொன்னீங்கன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? இவ்வளோ சொன்ன அதை இவர் பார்க்கல, நான் எப்போ தப்பு செய்வேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்து அதை மட்டும் வந்து பின் பண்ணி பாயிண்ட் பண்ணி காட்டுறாரு, அப்படிதான் நினைப்பாங்க. அப்ப குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் குர்ஆனினுடைய உதாரணத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா நரகவாதிகளை பற்றி மட்டுமே சொல்லல, சொர்க்கவாசிகளையும் பேசுறான், நரகத்தையும் பேசுறான், சொர்க்கத்தையும் பேசுறான், நரகத்தையும் பேசுறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய தன்மைகளை நீங்கள் அழகாக பார்க்கலாம். எல்லாவற்றையும் பகிர்ந்து பேசுகின்றான். இப்ப பயானுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன், மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான், மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படியே தீன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகிய ரூபத்தில் வலுவானவனாக நாம் படைத்திருக்கிறோம். இதையும் சொல்றான் இதையும் சொல்றான். இப்ப யார் எப்படியோ நீங்க தான் தேர்வு செஞ்சுக்கணும். அல்லாஹ் தஆலா எப்போதுமே இப்படித்தான் அழகையும் பேசுவான், அருவருப்பையும் பேசுவான்,
நல்லதையும் பேசுவான், தீயதையும் பேசுவான். சுட்டி காட்டக்கூடிய நேரத்தில் எல்லாவற்றையும் சேர்த்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய நிறையையும் சுட்டிக்காட்டி அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறையை சுருக்கமாக சுட்டிக்காட்டுவதுதான் மிக அழகிய பண்பு. இதுதான் யதார்த்த குணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுட்டிக்காட்டக்கூடிய நேரத்தில் கண்ணாடிக்கு ஒப்பாக்கினார்கள். அல் முஃமினு மிர்ஆத்து அஹீஹில் முஃமின், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கண்ணாடியை போன்றவராவார். இந்த கண்ணாடி எப்படி தன்னுடைய குறையை, அவர்களுடைய பார்ப்பவருடைய குறையை சுட்டிக்காட்டுமோ அந்த மாதிரி சுட்டி காமிக்கணும். உள்ளதை உள்ளபடி சரியாக இருக்கும்படி எடுத்து சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் குறையை மட்டுமே கண்ணாடி சொல்லாது, நிறையையும் சேர்த்து சொல்லும். எந்த இடத்துல டாட் இருக்கோ அந்த இடம் மட்டும்தான் டாட்டா காமிக்கும், மொத்தமாவே டாட்டா காமிக்காதுல்ல கண்ணாடி. இந்த இடம் கரெக்டா இருக்கு, இந்த பக்கம் முடி கரெக்டா வெட்டி இருக்கு, இந்த பக்கம் சரியா இல்லை, இப்படிதானே கண்ணாடி காமிக்கும். கண்ணாடி எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி காமிக்கும். இதே போன்றுதான் ஒரு மனிதர் உள்ளதை உள்ளபடி அவரிடத்தில் இருக்கக்கூடிய நிறைகளையும் சேர்த்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறையை சுட்டிக்காட்டுவதுதான் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். மிக முக்கியமானது மென்மையை கையாள வேண்டும். ஏற்கனவே ஹதீஸ் நான் சொல்லிட்டேன், ஒருவருடைய விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய நேரத்தில் மென்மையை கையாளுவதுதான் யதார்த்தமான பண்பு. அதுதான் யதார்த்தம், மென்மை சுட்டிக்காட்டுதல் நான் சொல்லிக்கிட்டு வரேன். மென்மையோடு சுட்டிக்காட்ட வேண்டும். அதே போன்று நீங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய அந்த தவறு குர்ஆன் ஹதீஸினுடைய சுன்னா அடிப்படையில் இருக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இப்படிதான் சொல்றான், ஹதீஸில் அல்லாஹ் தஆலா இப்படி, ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள் என்று இந்த விஷயத்தை சரியாக சுட்டிக்காட்ட வேண்டும். இது எல்லாவற்றையும் மிக முக்கியமான மேலான விஷயம் எது தெரியுமா? என்றைக்கோ பார்த்த குறையை இன்னைக்கு போய் சுட்டிக்காட்டி இருக்க கூடாது. அவர் குறை செய்யக்கூடிய அந்த குறையை நீங்க பார்த்து 2 வருஷம் ஆயிடுச்சு, அதை இன்னைக்கு வந்து சொல்லக்கூடாது, அது முடிஞ்சு போச்சு. அவர் தௌபா செய்திருக்கலாம், அந்த குறையை மாற்றி இருக்கலாம், திருத்தி இருக்கலாம், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் அவருடைய தௌபாவை மன்னித்து அவரை சொர்க்கவாசியினுடைய பட்டியலிலே சேர்த்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி இருந்தும் கூட 5 வருஷம் 10 வருஷம் ஆனதுக்கு பின்னாடி இவன் யார் தெரியுமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி யார் தெரியுமா, இது மிகப்பெரிய போங்கு. இது இஸ்லாம் அதை ஏற்கவில்லை. இது யதார்த்த மனப்பக்குவம் இல்லை. ஒரு இடத்தில் ஒரு குறை இருந்தால் அது அந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சுட்டி காட்டணுமே தவிர, என்னைக்கோ யாரோ எப்பவோ செய்த அந்த தவறை அவர் எப்போ கிடைக்கிறாரோ அப்போ போய் நான் வந்ததே உங்ககிட்ட இதை சொல்றதுக்கு தான், அன்னைக்கு நான் பார்த்தேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இப்படி பண்ணீங்க, அதை சொல்லலாம்னு சொல்லி தான் வந்தேன். என்னையா மனுஷன், அவர் என்ன நினைப்பாரு, இதை சொல்றதுக்காடா வந்து என்கிட்ட இவ்வளவு தூரம், இதை சொல்றதுக்கா? அவர் அதை திருத்தியோ தௌபா செய்தோ சரி பண்ணியோ நீண்ட நாட்கள் கடந்திருக்கும். அப்போ எந்த குறையை எப்போது பார்க்கிறோமோ அந்த நேரத்தில் சொல்ல வேண்டுமே தவிர, தேவையில்லாமல் காலம் கழிந்து காலம் கடந்து கொண்டுட்டு போய் அதை நினைவுபடுத்தக்கூடிய நபர்களாக நாம் இருக்கக்கூடாது. இவையெல்லாம் ஒழுக்கங்கள், யதார்த்தமான ஒழுக்கங்கள். இது முக்கியமானது, மென்மையை இழந்து விடக்கூடாது. எல்லா தருணங்களிலும் மென்மையை இழக்காமல் நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுவதை கடந்த வாரத்தில் நான் நினைவுபடுத்தி இருந்தேன். உங்களிடத்தில் இரக்க குணம், மென்மை தன்மை இல்லாமல் இருந்திருந்தால் இந்த சஹாபாக்கள் உங்களை விட்டு என்றோ விரண்டோடி இருப்பார்கள். லன் ஃபல்லூ மின் ஹவுலிக், உங்களை விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. உங்களோடு இருப்பதற்கான காரணம் நீங்கள் மென்மையோடு இருக்கிறீர்கள், நீங்கள் தன்மையோடு இருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா பேசுறான், உங்ககிட்ட யாசகம் கேட்பவர்களிடத்தில் கடிந்து பேசாதீர்கள். அவங்க கிட்ட கூட நீங்கள் கடியாதீங்க, அவர்களிடத்தில் கூட நீங்கள் கடிந்து பேசாதீர்கள். யதீம்களிடத்தில் நீங்கள் வெறுப்பை உமிழாதீர்கள். அவர்கள் தேவை உடையவர்கள், நீங்கள் அவர்களுடைய தேவையை போக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா பேசுவதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் குர்ஆன் இதை பற்றி மிக அழகாக பேசுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌன் என்ற அலிச்சாட்டியம் செய்யக்கூடிய ஒரு நபரிடத்திலே இருவர்களையும் சென்று தாவா செய்ய சொல்லி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான், சொல்றான், அனுப்புறான், போங்கன்னு சொல்லி. ஃபிரௌனை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் தஆலா அவன் வரம்பு மீறி விட்டான், அலிச்சாட்டியத்தினுடைய எல்லைக்கே போய் விட்டான். போங்க, நீங்க 2 பேர் போங்க, போய் காரசாரம் எல்லாம் பேசாதீங்க. நீ சாகக்கூடியவன், நீ அழிவுக்குரியவன், நீ காஃபிர், நீ முஷ்ரிக், நீ முனாஃபிக் பேசுறாங்கல்ல. இப்ப மக்கள் பேசுறாங்களே, ஃபத்வால இறங்கிடுறாங்க எல்லாருமே. எத்தனை நபர்கள் ஃபத்வா, அவன் காஃபிருங்க, அவர் முஷ்ரிக்குங்க, அவர் முனாஃபிக்குங்க. இப்ப முனாஃபிக்குடைய தன்மை போயிடுறாங்க. ஃபிரௌனுக்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இதெல்லாம் கொடுக்கல.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் தன்னை ரப் என்று சொல்லிக் கொண்டு குஃப்ரினுடைய உச்சத்தில் இருந்த ஃபிரௌனிடத்திலே அல்லாஹு தஆலா 2 இறை தூதர்களை சகோதரர்களை அனுப்புகின்றான். அனுப்பக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி அனுப்பக்கூடிய விஷயம், ஃபிரௌன் அப்படித்தான், அவனுடைய யதார்த்த குணம் அப்படித்தான். இப்போ உங்களுடைய யதார்த்த குணம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஃபகூலா லஹு கௌலல் லையினா, நீங்கள் சென்று மிருதுவாக சொல்லுங்கள். சொல்லாமலும் இருக்க முடியாது, சொல்லணும். ஆனால் நீங்கள் சென்று மிருதுவாக நளினமாக மென்மையான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பேசுங்கள். யார்கிட்ட? ஃபிரௌனை விட மோசமானவன் யாராவது உலகத்தில் இருக்க முடியுமா? குர்ஆன் பேசும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா உதாரணமாக எடுத்து காட்டக்கூடிய உதாரணத்தில் ஃபிரௌன் நரகவாதி, காலையும் மாலையும் ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களுக்கு நரகத்தில் நாளை நீ எங்கே இருப்பாய் என்று எடுத்து காட்டப்படுகின்றது என்று குர்ஆன் பேசுகின்றது. ஃபிரௌனை விட நீங்கள் இந்த உலகத்தில் யாருக்கு சுட்டிக்காட்டுகிறீர்களோ அவர்கள் ஒன்றும் மோசமானவர்கள் இல்லை. சுட்டிக்காட்டக்கூடிய நபர் மூசா அலைஹிஸ்ஸலாமை விடவும் சிறந்தவரும் இல்லை. நல்லா கவனிக்கணும். சுட்டிக்காட்டக்கூடிய இந்த நபர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட சிறந்தவரும் இல்லை. யாருக்கு நீங்கள் சென்று சுட்டிக்காட்டுகிறீர்களோ அந்த நபர் தவறு இருக்கக்கூடிய, குறை இருக்கக்கூடிய அந்த நபர் ஃபிரௌனை விட மோசமானவரும் இல்லை. எனவே இந்த இடத்தில் நிதானமாக அவர் முஷ்ரிக், அவர் காஃபிர், அவர் முனாஃபிக், அவன் பாவி, அவன் அப்படி, இவன் இப்படி, இவன் நரகவாதி, ஹதீஸிலும் குர்ஆனிலும் என்ன இருக்கிறதோ அதை எடுத்து பேசுவதில் தவறில்லை. நீங்களாக ஃபத்வா ஒருவரை பார்த்து, தனித்து ஒரு நபரை பார்த்து ஃபத்வா கொடுப்பது என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. நீங்கள் சென்று நல்ல முறையில் எடுத்து சொல்லுங்கள். இப்படி சொல்வதினால் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா, உங்களுடைய உபதேசம் பெற்று அவன் திருந்தலாம் அல்லது அல்லாஹ்விற்கு அவன் அஞ்சலாம். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கலாம். போங்க, போய் மென்மையா பேசுங்க, 2 பேரும் போங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வரலாறை நாம் பார்க்கிறோம். இதே போன்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான், வகூலு கௌலன் சதீதா, தரமான சொல்லையே பேசுங்கள். சும்மா எடக்கு முடக்கா குண்டக்க மண்டக்க பேசுறதல்ல, நல்ல வார்த்தையை பேசுங்கள். தரமான சொல்னா என்ன தெரியுமா? அடுத்தவர்களுடைய மனம் புண்படாமல் பேசுங்கள். உங்களுடைய பேச்சால் அடுத்தவர்களின் மனம் புண்படுகிறது என்றால் உங்களுடைய சொல்லில் தரம் இல்லை என்பது பொருள். தரமான விஷயத்தை நீங்கள் எடுத்து பேசுங்கள். அதே போன்று வகூலு லின்னாசி ஹுஸ்னா, மக்களிடத்திலே அழகானதை பேசுங்கள், அழகானதை எடுத்து சொல்லுங்கள். குர்ஆன் பேசுது, வக்ஃபில் மின் சௌதிக், உங்களுடைய குரலை தாழ்த்தி பணிவோடு பேசுங்கள். பணிவா பேசுங்க, அழகா பேசுங்க, தரமா பேசுங்க, மென்மையா பேசுங்க. எல்லாவற்றினுடைய நோக்கம் ஒன்றுதான், மக்களுடைய யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹும் யதார்த்தத்தை ஏற்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பயணி செல்லக்கூடிய நேரத்தில் ஒட்டகத்தில் அவருடைய சாமான்களை எல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்டு நெடுந்தூரம் பயணம் செய்தவர். ஒரு மரம் அவருக்கு கிடைக்குது, அந்த மரத்துக்கு கீழே போய் ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு அவர் ஓய்வெடுக்கிறார். முழிச்சு பார்க்கிறாரு, ஒட்டகம் காணாம போச்சு. அவருடைய சாமான், வாழ்வாதாரம், உணவு எல்லாமே அதுலதான் இருந்தது. ஒட்டகம் ஓடி போயிடுச்சு. இப்ப இவருடைய நிலை எப்படி இருக்கும்? அங்க போறார், இங்க போறார், இங்கிட்டு போறார், தேடுறாரு. எல்லாவற்றையும் பார்த்து விட்டு கடைசியாக இப்ப இந்த பாலைவனத்தை கடக்க நம்மால் முடியாது, நாம் மௌத்தாக வேண்டியதுதான் என்று நினைத்து மயங்கிய நிலையில் மீண்டும் அந்த மரத்தடிக்கே வந்து அவர் படுத்து விடுகின்றார். இப்போ திடீர்னு சோர்வடைந்த நிலையில் அந்த மயக்கத்தில் இருந்து எழும்பி பார்க்கிறார். இவர் தவறவிட்ட ஒட்டகம், இவரை விட்டு காணாமல் போன ஒட்டகம், அந்த ஒட்டகம் அவருக்கு முன்னால் இருக்குது. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அவருடைய சந்தோஷம்? இந்த சந்தோஷத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெஃபினேஷன் கொடுக்கறாங்க. அவர் எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சார் தெரியுமா? யதார்த்த நிலையில் அவர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? யா அல்லாஹ், நீ என் இறைவன், நான் உன் அடிமை, இப்படி சொல்லி இருக்கணும். ஆனால் இந்த யதார்த்த நிலையில் இருந்து அவர் மாறுதலாகி அவருடைய சந்தோஷத்தினுடைய யதார்த்த நிலை மீறி அவர் சொல்லிவிட்டார், யா அல்லாஹ், நீ என் அடிமை, நான் உன் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் சந்தோஷத்தினுடைய உச்சியில் தானே அவர் சொல்கிறார். இப்ப இது அல்லாஹ் கிட்ட தான் அவர் பேசுறார். இந்த இடத்தில் இப்படி சொல்லியது தவறு என்றாலும் இவருடைய நிலை, இவருடைய யதார்த்தம், இவருடைய அந்த அட்மாஸ்பியரில் இவர் சொல்லிய அந்த விஷயத்திற்கு அல்லாஹு தஆலா உவமை காட்டுகின்றான். ஒரு அடியான்
தௌபா செய்தால் இவருக்கு ஏற்படக்கூடிய காணாமல் போன ஒட்டகம் இவரிடத்தில் திரும்பி வரும்போது இவர் நிலை குலைந்து பேசக்கூடிய அளவிற்கு இவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. இதை விடவும் அல்லாஹு தஆலா தௌபா செய்யக்கூடிய அடியானை பார்த்து சந்தோஷம் அடைகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒருவர் பாவம் செய்கிறார், அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கிறார், அல்லாஹ் மன்னிக்கிறான். மறுபடியும் பாவம் செய்கிறார், மீண்டும் தௌபா கேட்கிறார், மன்னிக்கிறான். மீண்டும் தௌபா செய்கிறார், மீண்டும் பாவம் செய்கிறார், மீண்டும் தௌபா, மீண்டும் பாவம், மீண்டும் தௌபா. அல்லாஹு தஆலா மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான். எதுவரைக்கும் அடியான் தௌபா கேட்டுக்கொண்டே இருப்பானோ அதுவரைக்கும் நானும் அல்லாஹ் சலிப்படைவதே இல்லை, அல்லாஹும் மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். ஏன்? அல்லாஹ்வினுடைய யதார்த்த பண்பு என்பது அடியார்களை மன்னிப்பது. அடியார்களுடைய யதார்த்த பண்பு என்பது தவறு செய்வது, மீண்டு வருவது. எனவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நாம் சரி செய்ய வேண்டும். ஒன்று நாம சரி செய்ய வேண்டும், அடுத்தவர்கள் சுட்டிக்காட்டுவதனால் நாம் அதை ஏற்றுக்கொண்டு சரி செய்ய வேண்டும். இதுதான் சரியான நிலையாக இருக்க முடியும் என்பதை நான் நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, 2 ஹதீஸ்களை நான் இப்போது உங்களிடத்தில் சொல்கின்றேன். இந்த 2 ஹதீஸ்களையும் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதார்த்தம், மென்மை, சுட்டிக்காட்டுதல், இந்த 3ஐயும் ஒரு சேர எவ்வளவு அழகாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எவ்வளவு அழகான பண்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் வருவார். அவருக்கு ஒரு சிறு பிள்ளை ஒன்று இருந்தது. பள்ளிவாசல் தொழுகைக்கு அழைச்சிக்கிட்டே வருவார். அந்த குழந்தை அவரை விட்டு எங்குமே நகரார். அவர் அமர்ந்து அவருடைய தொடையின் மீது அந்த குழந்தையை அமர வைத்துக் கொள்வார். எப்பவுமே அந்த குழந்தை அவருடைய தொடையிலே அமர்ந்து கொண்டிருக்கும். முத்தம் போட்டுக்கிட்டே இருப்பார் அந்த குழந்தைக்கு, கொஞ்சிக்கிட்டே இருப்பார். அவர் அந்த குழந்தையை முத்தமிட்டுக்கிட்டே இருப்பார். அவ்வளோ பாசம், அவ்வளோ பாண்டிங். இப்போ திடீர்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, அந்த நபித்தோழரை தொழுகைக்கு வரல, காணல. பள்ளிக்கு வந்து சில நாட்கள் ஆயிடுச்சு. இப்ப சஹாபாக்கள் அழைச்சி பேசுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க வர காணுமே, குழந்தையோடு வருவாரே. இப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆமா யா ரசூலல்லாஹ், அந்த குழந்தையோடு வருவார் தானே, நீங்க பாப்பீங்க தானே? ஆமா. எப்பவுமே முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் தானே? ஆமா. எப்பவுமே அந்த குழந்தை மேல பாசமா இருப்பார் தானே? ஆமா. அந்த குழந்தை இறந்து போச்சு, அதனால அவர் வந்து பள்ளிவாசலின் பக்கம் வரதே இல்லை, ரொம்ப கவலையில் ஆயிட்டாரு. உடனே நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? இறந்து போச்சுன்னா என்ன, அதுக்கு மௌத்து ஹயாத் எல்லாம் அல்லாஹ் கிட்ட தானே இருக்கு. உடனே அங்க ஒரு மார்க்கம், அவருடைய உணர்வுக்கு இங்க மதிப்பு கிடையாது. உடனே பேசி அதுக்காக ஃபர்லான தொழுகைக்கு வராம இருக்கலாமா? பள்ளிவாசலுக்கு வராம இருக்கலாமா? இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இத்தனை நாள் தொழுத எல்லாமே வீணா போயிடுச்சு. இப்படி ஆச்சா போச்சா என்னென்னமோ பேசி அவருடைய கதையை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு போறாங்க. அவருடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அங்க வீட்டுக்கு போய் அவரை பார்க்கறாங்க. அவர் கவலையில இருக்கிறார், ஆழ்ந்த கவலையில இருக்கிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பாசம் வைத்திருந்த ஒரு மகன் இறந்து விட்டால் ஒரு தந்தைக்கு என்ன பாசம், என்ன கவலை, என்ன துக்கம் ஏற்படுமோ அந்த யதார்த்தத்தை நபி அவர்கள் உள்வாங்குறாங்க. உள்வாங்கி விட்டு அழகான சுப செய்தியை 2 பேருக்கும் சொல்லிட்டு வராங்க. அவரை எப்படி தேத்துறாங்க பாருங்க. நீங்க அவர் இறந்தது கஷ்டமான விஷயம்தான், கவலையான விஷயம்தான் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி எழுப்புறாங்க. இப்ப அந்த குழந்தை உயிரோடு இருந்திருந்தா நீங்க சந்தோஷமா இருந்திருப்பீங்க, அப்படித்தானே? அந்த குழந்தை உங்களோடு இப்போ உயிரோடு இருந்திருந்தால் நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க, அப்படித்தானே? அவர் மௌனமா இருக்கிறார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த குழந்தை உங்களோடு இப்போது உயிரோடு இருப்பது உங்களுக்கு வேண்டுமா, அல்லது நாளை மறுமையில் உங்களுக்காக நீங்கள் சொர்க்கத்திற்கு வருவீர்கள் என்பதற்காக சொர்க்கத்திற்குள்ளாக சென்று உங்களுடைய வரவை எதிர்பார்த்து கதவை திறந்து வைத்து காத்திருப்பது உங்களுக்கு வேண்டுமா? எவ்வளவு அழகா பேசுறாங்க பாருங்க. அந்த குழந்தை இப்போது உங்களோடு உயிரோடு இருப்பது உங்களுக்கு வேண்டுமா, அல்லது நாளை மறுமையில் நீங்கள் சொர்க்கத்திற்கு வருவீர்கள் என்று உங்களுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டு கதவை திறந்து வைத்துக் கொண்டு காத்திருப்பது உங்களுக்கு வேண்டுமா? அப்ப அந்த சஹாபி சொன்னார், அதுதான் வேணும். அந்த பள்ளிக்கு முடிஞ்சு போச்சு, சப்ஜெக்ட் முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இருவர்களுமே சொர்க்கவாசி என்ற சுப செய்தி சொல்லிக் கொண்டாங்க ஒரே நேரத்தில்.
நீங்களும் சொர்க்கவாசி, உங்களுடைய மகனார் இறந்துட்டாரு இல்ல, சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாருங்க அவரு, உங்களுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார் சொர்க்கத்தின் கதவை திறந்து கொண்டு. நீங்கள் வஃபாத்தானால் நீங்களும் போவீங்க, போய் பாப்பீங்க, வாங்க பள்ளிக்கு, முடிஞ்சு போச்சு. எவ்வளவு அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாளுறாங்க பாருங்க. இதே போன்று இன்னொரு செய்தியை பாருங்கள். ஒரு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதருடைய ஒரு படை இஸ்லாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு முன்பே இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய அந்த மனிதர்கள் ஒரு நாள் சந்தர்ப்பம் கிடைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக தூரத்தில் இருந்து பயணம் செய்யறாங்க, வந்து வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேல. அந்த படைக்கு தளபதியாக தலைவராக அப்துல் கைஸ் என்று ஒருவர் வருகிறார், லீடர் வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட நெருங்க 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 வரக்கூடிய அந்த மக்கள் ஆசையோடும் ஆராவரத்தோடும் சந்தோஷத்தோடும் நபி அவர்களை பார்க்க போறோமே, யாருடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமோ, யாருடைய சுன்னாவை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமோ அவரை இன்றைய தினம் நேரடியாக சந்திக்க போகின்றோம் என்ற சந்தோஷத்தில் ஆராவரத்தோடு ஆசையோடு ரொம்ப சந்தோஷமா வராங்க. இப்படி வந்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தூரத்துல இருந்து பார்த்துட்டாங்க. பார்த்ததுமே ஒட்டகத்தில் இருந்தும் குதிரையில் இருந்தும் அப்படியே குதிச்சு ஓடோடி வராங்க. எல்லாருமே திபு திபு திபுன்னு சொல்லி ஓடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே வந்து விழுந்துட்டாங்க. வந்த மக்கள் சஹாபாக்கள் ஒருத்தர் வரார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜிப்பாவை பிடிச்சி இழுக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில முத்தம் கொடுக்கிறார். அவர்களுடைய வழக்கப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் விழுகிறார் ஒருத்தர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈ மொய்ப்பதை போன்று மொய்க்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே சொல்லல, விட்டுட்டாங்க, கம்முன்னு விட்டாங்க. ஒருத்தர் தாடி பிடிச்சி இழுக்கிறார், மேல விழுறார், தோல் மேல கை வைக்கிறார். இவள் ஆசை பாசம், நபி அவர்களை இன்று கண்கூடாக பார்க்கிறோம், இறை தூதரை இஸ்லாத்தை என்றோ ஏற்றுக்கொண்டோம், அந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவர்களை காண்பதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் இன்றுதான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்ற சந்தோஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலில் விழுவதென்ன, கையில் முத்தம் கொடுப்பதென்ன, அவர்களுடைய ஜிப்பாவை பிடித்து இழுப்பதென்ன, இப்படி எல்லாம் செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கம்முன்னு இருக்கிறாங்க, அமைதியா விட்டுட்டாங்க. கடைசியா ஒருத்தர் வரார். அவர் யாருன்னா அவர் தான் கைஸ். அவர் இவர்களை போன்று ஓடி வரல, இவர்களை மாதிரி அப்படி திபு திபுன்னு சொல்லி இவங்கள மாதிரி வரல. அவர் இவங்க விட்டுட்டு வந்தாங்களே ஒட்டகம் குதிரை, அது எல்லாத்தையும் பிடிச்சி முளைக்குச்சி அடிச்சு ஒட்டகத்தையும் குதிரையையும் கட்டி வச்சு அவர்களுடைய சாமான எல்லாம் கூடாரம் வச்சு பத்திரமா அமைச்சிட்டு அந்த 300 பேர்களுடைய சாமான்களுக்கும் தலைவராக இருந்த இவர் எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டு முழுமையாக அதை முறைப்படுத்திவிட்டு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கை கொடுக்கிறார். இவர் அந்த மாதிரி பண்ணல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்ன ஃபீக, உங்களிடத்தில் ஹஸ்லத்தைனி, 2 குணங்கள் இருக்கிறது. இப்ப இவ்வளவு பேர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல, அவங்க என்னென்னமோ பண்ணாங்க, எதையுமே நபி அவர்கள் பேசல, கம்முன்னு அமைதியா விட்டுட்டாங்க. அவர் கடைசியா வந்தார், அவர் தான் லாஸ்ட் லீடர். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கை கொடுத்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுறாங்க, இன்ன ஃபீக ஹஸ்லத்தைனி, உங்ககிட்ட 2 கேரக்டர் இருக்கு, 2 குணங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது. யுஹிப்புஹும் அல்லாஹ், அல்லாஹ் அவ்விரண்டையும் நேசிக்கிறான். இதை விட ஒரு சுப செய்தி, ஒரு ரேங்க் வேற என்ன வேணும்? யுஹிப்புஹும் அல்லாஹ், அல்லாஹ் அவ்விரண்டையும் நேசிக்கிறான். அல் ஹில்மு வல் அனாத்து, அல் ஹில்ம் நிதானமான தன்மை, சகிப்பு தன்மை, பொறுமை தன்மை, வல் அனாத் பொறுமையா நிதானத்தோடு சகிப்பு தன்மையோடு வரக்கூடிய அந்த அழகான இந்த மென்மை தன்மை இருக்கிறதே, இந்த 2ஐயும் படைத்த ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான் என்று இந்த இடத்தில் சொல்வதின் மூலமாக இந்த ஹதீஸை மறுபடியும் அப்படியே ரிவைண்ட் பண்ணுங்க. ஓடி வந்த அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஈமொய்ப்பதை போன்று மொச்ச உடனே நாம காலில் விழக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது நம்மளுடைய குணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு தான் காண வருகிறார்கள். அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய ஆராவரம், அவர்களுடைய மனநிலை அதை அப்படியே அங்கீகரித்தார்கள். இதுதான் அடுத்தவர்களுடைய யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வது. இப்படி ஏற்று முடிச்சதுக்கு பிறகு இப்ப இவங்க செஞ்சது தவறுன்றதை சுட்டி காமிக்கணும்ல. காலில் விழக்கூடாது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இறை தூதர் ஒரு மனிதர் தான், அவரிடத்தில் பரக்கத் இருக்கிறது, ரஹ்மத் இருக்கிறது, ஆனா நேர்மையா இருக்கணும், நார்மலா இருக்கணும். இப்படி விழுவது கொள்வது இது இல்லை இஸ்லாத்துல என்று இப்ப சுட்டி காட்டணுமே. இப்ப இந்த மக்கள் கிட்ட எல்லாம் சுட்டி காட்டாம நேரடியா வந்து கை கொடுத்தாரு. அவர் ஒருத்தர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையான முறையில் 300 பேருக்கும் சேர்த்து அறுவை செஞ்சு முடிச்சுட்டாங்க.
மென்மை தன்மை, யதார்த்தம் சுட்டியும் காட்டிட்டாங்க. அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அவர் தாடியை பிடிச்சி இழுக்கல, ஜிப்பாவை பிடிச்சி இழுக்கல, இது பண்ணல. இப்படி நிதானத்தோடும் மென்மையோடும் இருப்பதைத்தான் படைத்த ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான் என்று சொல்வதன் மூலம் இனி நீங்க வந்தீங்கன்னா இப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஒரே சாட்ல அவருக்கு உபதேசம் செய்வதன் மூலம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சேர்த்து முடிச்சுட்டாங்க. அதே நேரத்தில் வந்தவுடன் செய்ததை அங்கீகரித்தார்கள். ஏனென்றால் யதார்த்தத்தை விளங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் யதார்த்தமானவன், அல்லாஹ் மென்மையானவன். இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மென்மையானவன், மென்மையானதையே விரும்புகின்றான். நல்ல ஒரு விஷயத்தை ஆழமா மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மென்மையை கொண்டு மாற்ற முடியாத எந்த ஒன்றையும் எதை கொண்டும் உங்களால் மாற்ற முடியாது. அழகான நளினமான தன்மையை கொண்டு மாற்ற முடியாத எந்த ஒரு செயலையும் கரடு முரடை கொண்டு ஒருபோதும் மாற்ற முடியாது. 23 ஆண்டுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்த மாற்றம் என்பது மென்மையை கொண்டு, அழகான நற்குணத்தை கொண்டு, பண்பை கொண்டு, நிதானத்தை கொண்டு, சகிப்பு தன்மையை கொண்டு, எல்லாவற்றிற்கும் மேலாக இஸ்லாம் போதிக்கக்கூடிய யதார்த்தமான குணத்தை கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழகான விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே யதார்த்தமாக இருப்போம், அடுத்தவர்களை யதார்த்தமாக பார்ப்போம், அடுத்தவர்களுடைய குறைகளை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு சுட்டிக்காட்டக்கூடிய நேரத்தில் மென்மையை கையாளுவோம். நம்மிடத்தில் யாரேனும் சுட்டிக்காட்டினால் அதையும் நாம் எடுத்துக்கொள்வோம். இதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் பேசுகின்றது. குர்ஆனையும் ஹதீஸையும் நிதானமாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். வல்லாஹு யஅலமு மா